பாம்புகளுக்கு ஒரு காலத்துல கால்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? பூமிக்கு அடியில ஒளிஞ்சிருந்த ஒரு மிகப்பெரிய பாதாள ரகசியத்தை அறிவியலாளர்கள் இப்ப வெளியில கொண்டு வந்திருக்காங்க. பாம்புகள் எப்படி உருவாச்சு, அதுங்களோட கால்கள் எப்படி மறைஞ்சது அப்படிங்கிற பல நூறு ஆண்டுகால கேள்விகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய வகையில ஒரு அற்புதமான புதை படிவத்தை அறிவியலாளர்கள் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பற்றிய பல சுவையான தகவல்களை பார்க்கலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். தென்கிழக்கு பிரேசில் நாட்டில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில இந்த அரிதான பாம்பு புதை படிவம் கிடைச்சிருக்கு. இதுக்கு பேரு டமட்டெரா மெரிம் அப்படின்னு சொல்றாங்க. 75 to 85 மில்லியன் ஆண்டுகளுக்கு, அதாவது 7.5 to 8.5 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய லேட் கிரெட்டேஷியஸ் காலம், பிந்தைய கிரெட்டேஷியஸ் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி வரலாற்றிலேயே மிக முக்கியமான பரபரப்பான ஒரு காலகட்டம். சுமார் 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம அப்படியே பயணிச்சு போனோம் அப்படின்னா இந்த பிந்தைய கிரெட்டேஷியஸ் காலம் அப்படிங்கிறது ஒரு 3.5 கோடி ஆண்டுகள் வரைக்கும் நீடிச்சது. இந்த காலம்தான் டைனோசர்கள் பூமியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காலத்துடைய இறுதி அத்தியாயம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் நாம பார்க்கக்கூடிய பூமியில கிரெட்டேஷியஸ் காலத்து பூமிக்கும் அந்த பூமிக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதாவது துருவ பகுதிகளில் கூட பனிப்பாறைகள் அந்த காலத்துல இருந்தது இல்லையா. பூமி முழுக்கவே ஒரு மிதமான பசுமையான காடுகளும் சதுப்பு நிலங்களும் தான் நிறைஞ்சிருந்ததா சொல்லப்படுது. ஒரே நிலப்பரப்பா இருந்த கண்டங்கள் அப்படியே மெல்ல மெல்ல பிரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நில அமைப்புக்கு உருமாற தொடங்குனது அந்த காலகட்டத்தில் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் விதைகளோ இல்லை பூக்களோ இல்லாத குழாய் தாவரங்களான ஃபர்ன்ஸ் தான் அப்போ இருந்திருக்கு. இந்த காலத்துல தான் பூக்கள் பூக்கும் தாவரங்கள் தோன்றி உலகம் முழுக்க அப்படியே பரவ தொடங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதனால தான் தேனீக்கள், வண்டுகள் போன்ற பூச்சிகளும் அதிக அளவில் உருவாச்சான். நாம பார்த்த அந்த டமட்டெரா மெரிம் அப்படிங்கிற பாம்பும் இந்த காலகட்டத்தில் தான் பிரேசிலுடைய பசுமையான காடுகளில் டைனோசர்களோட வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சுமார் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சிக்ஸலப் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான விண்கல், அந்த சிக்ஸலப் அப்படிங்கிற விண்கல் பூமியில மோதினதன் விளைவா பூமியில இருந்த 75% உயிரினங்கள் அழிஞ்சது, டைனோசர்கள் உள்பட. ஆனா பூமிக்கு அடியிலையும் பொந்துகள்லையும் ஒளிஞ்சு வாழ்ந்த சிறிய பாலூட்டிகள், பாம்புகள், அப்புறம் பல்லிகள் இந்த பேரழிவுல இருந்து தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா வெறும் 42 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஒரு குட்டி பாம்புகள் தான். இந்த பாம்புக்கான டமட்டெரா மெரிம் அப்படிங்கிற பேரு இந்த புதை படிவம் கண்டுபிடிக்கப்பட்ட பிரேசிலுடைய பழங்குடி மக்களான டுபி குவாரானி அப்படிங்கிற மொழியிலிருந்து வைக்கப்பட்டிருக்கு. அவங்க மொழியில இதனுடைய அர்த்தம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. டமட்டெரா அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். இந்த பாம்போட மண்டையோட்ட ஆராய்ஞ்சப்போ அதோட தலைப்பகுதியில் ஒரு தனித்துவமான மேடு இல்லை முகடு இருந்தது தெரிய வந்திருக்கு. மண்டையோட்டுடைய அந்த அலங்காரம் போன்ற அமைப்பை குறிக்கத்தான் டமட்டெரா அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க. மெரிம் அப்படின்னா சிறிய அளவு, அதாவது ஸ்மால் சைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இது டைனோசர்கள் வாழும் காலத்துல வாழ்ந்ததாலையும் இதனுடைய மொத்த நீளமே வெறும் 42 சென்டிமீட்டர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ரொம்ப ரொம்ப குட்டி பாம்பு. அதனாலதான் சிறிய அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய மெரிம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருக்காங்க. நீண்ட கழுத்து கொண்ட மாபெரும் டைனோசர்கள், முதலைகள், அப்புறம் ஆரம்பகால பறவைகள்லாம் வாழ்ந்த பசுமையான காட்டு பகுதியில இதுவும் வாழ்ந்திருக்கு. பொதுவா டைனோசர் காலத்து பாம்பு புதைப்படிவங்கள் கிடைக்கிறது ரொம்பவே அரிதானது. கிடைச்சாலும் கூட ஏதாவது ஒரு சின்ன எலும்பு தான் கிடைக்கும். ஆனா இந்த டமட்டெரா மெரிம் பாம்போட 60% மண்டையோடும் 70% முதுகெலும்பும் சிதையாம ரொம்ப பத்திரமா கிடைச்சிருக்கு. அறிவியலாளர்கள் உயர் துல்லிய சிடி ஸ்கேன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பாம்புடைய மூளை அமைப்பை அப்படியே மறு உருவாக்கம் பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த மூளை அமைப்பை ஆராய்ஞ்சப்போ இந்த பாம்பு மண்ணை தோண்டி பூமிக்கு அடியில வாழக்கூடிய ஃபசோரியல் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கை முறைக்கு பழகி இருந்தது தெரிய வந்திருக்கு. சொல்லப்போனா இது பார்க்கறதுக்கு அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய பவளப்பாம்புகள் மாதிரியே செயல்பட்டிருக்கு. ஃபசோரியல் அப்படின்னா மண்ணை தோண்டி பூமிக்கு அடியில வாழக்கூடிய வாழ்க்கை முறை அப்படின்னு அர்த்தம். சில விலங்குகள் நிலப்பரப்புலையும், சில விலங்குகள் மரங்கள்லையும், சிலது நீர்லையும் வாடுறது மாதிரி இந்த ஃபசோரியல் உயிரினங்கள் தங்களுடைய வாழ்நாளின் பெரும் பகுதியை பூமிக்கு அடியில பொந்துகள்லையும் மண்ணுக்குள்ளையும் தான் கழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
மண்ணுக்குள்ள நகர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்காக இயற்கை இந்த உயிரினங்களுக்கு சில அற்புதமான உடல் அமைப்பு தகவமைப்புகளை வந்து கொடுத்துருக்கு. மண்ணுக்குள்ள தடங்கள் இல்லாமல் நெளிஞ்சு போகிறதுக்கு ஏதுவா இவங்களோட உடம்பு ரொம்ப உருளையாகவும் தலைப்பகுதி மட்டும் கூர்மையாகவும் இருக்கும். பாம்புகளுக்கு மண்ணை தோன்றதுக்கு ஏற்ற உறுதியான மண்டையோடும் அந்த மூக்கு பகுதியும் இருக்கும். எலி மாதிரியான விலங்குகளுக்கு தோன்றதுக்கு ஏற்ற ஒரு பலமான நகங்களும் கால்களும் இருக்கும். பூமிக்கு அடியில் தோண்டி வாழக்கூடிய, நிலத்தை தோண்டி வாழக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் பூமிக்கு அடியில் எப்பவும் இருட்டாதான் இருக்கும். அப்படிங்கிறதால இவங்களுக்கு வந்து கண் பார்வையை விட மோப்ப சக்தியும் அதிர்வுகளை உணரக்கூடிய திறனும் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். மண்ணை தோண்டும் போது காதுக்குள்ளேயோ இல்லை கண்ணுக்குள்ளேயோ மண்ணு புகாதபடி இருக்க சிறப்பு தோள்கள் இருக்கும். இதுக்காக இதுங்க மண்ணுக்கு அடியில் வாழ இந்த மாதிரியான சூழல்கள்னால ஏன் நிலத்துகளையும் வாழலாம், நீர்லையும் வாழலாம், எதுக்காக மண்ணுக்கு அடியில் அதை தோண்டி வாழணும் அப்படின்னு ஏன் முடிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னா, தரைக்கு மேலே வந்து கடும் வெயில் பொசுக்குனாலும் கூட இல்லை பனி கொட்டினாலும் கூட பூமிக்கு அடியில் எப்பவுமே ஒரு சீரான மிதமான வெப்பநிலை இருக்கும். பருந்து, நரி மாதிரியான பெரிய மாமிச உண்ணிகள் கண்ணில் படாமல் இந்த பொந்துக்குள்ளே பாதுகாப்பாக ஒளிஞ்சுக்கலாம். மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய புழுக்கள், பூச்சிகள் மற்றும் கரையான் போன்றவற்றை எளிதாக வேட்டையாடலாம். ஏன் இதுங்களுக்கு கால்கள் இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். பாம்புகள் சுமார் 17 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது பல்லி போன்ற முன்னோர்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சு பரிணாம வளர்ச்சி அடைந்ததா நம்பப்படுது. ஆனா அதுங்க எப்படி மெல்ல மெல்ல கால்களை இழந்து நீளமான உடம்பை பெற்றுச்சு அப்படிங்கிறதுக்கு முறையான ஆதாரங்கள் கிடைக்காம ஒரு புதிராவே இருந்துச்சு. இந்த டமட்டெரா மெரிம் புதைப்படிவத்துல பற்களோ இல்ல இடுப்பு பகுதியோ கிடைக்கல. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட நஜாஸ் ரியோ நெக்ரினா அப்படிங்கிற பாம்பு மாதிரியே இதுக்கும் பலமான பின்னங்கால்கள் இருந்திருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. இதுவரைக்கும் பாம்புகள் தரை வழியா வந்தது, அப்புறம் மண்ணுக்குள்ள போச்சு அப்படின்னு ஒரு எளிமையான வழியை தான் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஆராய்ச்சி அதை உடைச்சிருக்கு. ஆரம்பகால பாம்புகள் மண்ணுக்குள்ள வாழ்றது, தரையில நகர்றது, கடல் நீர்லையும் நீந்துறது அப்படின்னு ஒரே நேரத்துல வெவ்வேறு சூழல்களுக்கு ஏற்ப தங்களை வந்து சுதந்திரமா மாத்திக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு இந்த கண்டுபிடிப்பின் மூலமா தெரிய வந்திருக்கு. பிரம்மாண்டமான உடம்பும் பலமும் கொண்ட மாபெரும் டைனோசர்கள் காலப்போக்கில் அழியும் போது பூமிக்கு அடியில வாழ்ந்த இந்த 42 சென்டிமீட்டர் அளவே உடைய குட்டி பாம்போட முன்னோர்கள் தப்பிச்சு இன்னைக்கும் உலகம் முழுக்க பரவி வாழக்கூடிய அளவுக்கு பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. மாற்றங்களுக்கு ஏற்ப யாரு தன்னை தகவம் வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதியில நிலைச்சு நிற்பாங்க அப்படிங்கிற இயற்கை நியதிக்கு இந்த 7.5 கோடி ஆண்டுகள் பழமையான பாம்பு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம்.